முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் என்ன செய்யப்படுகிறது? பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பரலோக ராஜ்யம், ஒரு மனுஷன் அந்த பரலோக ராஜ்யத்தை சென்றடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த மனுஷன் என்ன செய்யணுமா? என்ன செய்யணுமா? பலவந்தம் பண்ணணும். அல்லேலூயா. யோவான் ஸ்தாபகன் உலகத்திலே வந்து முதல்ல பண்ணதான பிரசங்கம் என்னன்னா, விரியன் பாம்பு குட்டிகளே வரி கோபத்துக்கு உங்களை தப்பித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அப்போ விரியன் பாம்பு குட்டிகளே, அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பிசாசுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. அந்த அடிமை தினத்திலிருந்து வெளியே வரணும்னு சொன்னா நம்ம பலவந்தம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு அவ்வளவு ஈஸியாக அவனுடைய கரத்திலிருந்து நம்மளை விட மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுடைய கரத்திலிருந்து நாம் வெளியே வரணும்னு சொன்னா என்ன செய்யப்படும் சொல்லப்படுகிறது? நாம் அவனோடு கூட போராட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அதங்க சொல்லப்படுகிறது, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. அவ யோவான் ஸ்தாபகனுடைய காலம் முதல் பரலோக ராஜ்யம் என்ன செய்யப்படுகிறது? பலவந்தம் பண்ணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலங்களை பார்க்கும் பொழுது ஒரு மனுஷன் நீதியை செய்தால் மாத்திரம் போதும், புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீதி செய்தால் மாத்திரம் போதாது, என்ன செய்யணும்? அவனோடு கூட பலவந்தம் பண்ணணும். யாரோடு கூட? பிசாசோடு பலவந்தம் பண்ணி அவனை ஜெயிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை மேற்கொள்ளணும், அவனை மிதிக்கணும். அல்லேலூயா. அவனை என்ன செய்யணும்? நம்முடைய கால்களை கீழாக என்ன செய்யணுமா? நாம் மிதித்து போட வேண்டும். அப்போ அவனை மிதித்து போட வேண்டும் என்று சொன்னா நம்ம அவனை விடைக்கும் பலத்தை பெற்றால் அவனை மிதிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ அவன் தலைமுறையாக நம்ம தேசத்திலே கடந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு அவ்வளவு பலம் இருக்கும். அவனுடைய பலத்தை நாம் மேற்கொள்ளணும்னு சொன்னா நமக்கு என்ன பலன் வேணும்? தேவனுடைய பலன் நமக்கு ரொம்ப அதிகம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. கொஞ்சம் பலத்தினால எல்லாம் அவளை செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நமக்கு அதிகாரங்கள் வேணும், வசனம் வேணும். அப்போ இதெல்லாம் நம்ம வைத்து கையில வச்சுட்டு தான் இந்த விசுவாசி என்ன செய்யணுமா? மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப விசுவாசை நாம் பலவந்தம் பண்ணணும். பரலோக ராஜ்யம் இது முதல் பலவந்தம் பண்ணப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போ பலவந்தம் பண்ணுகிறவர்கள் தான் அதை என்ன செய்வாங்களா? பிடித்துக் கொள்வார்கள் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ பிசாசு எப்போதுமே தேவனுடைய பிள்ளைகளை எப்போதுமே ஒரு பிடி பிடிச்சு வச்சிருப்பான். காலில் பிடிச்சு வச்சிருப்பான், எங்கேயோ ஒரு இடத்துல பிடிச்சு வச்சிருப்பான். எப்போ இவனை விழத்தள்ளலாம் என்று சொல்லி, எப்போது இவர்களை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி அவனுடைய கை நம்மை பிடித்து வைத்துக் கொண்டே இருப்பான். அல்லேலூயா. ஏதாவது நம்முடைய வீக்னஸ்ல பிடித்து வச்சிருப்பான். அல்லேலூயா. எப்போது இவர்களை விழத்தள்ளலாம் என்று சொல்லி. ஆனால் பிசாசுடைய கரங்களில் ஆண்டவர் ஒப்பு கொடுக்காதபடியால் நாம் இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை பாதுகாக்கணும்னு சொன்னா நம்ம தேவனுடைய சித்தத்தை செய்யும் பொழுது, தேவனுடைய எண்ணங்களுக்குள்ளாக நாம் கடந்து வரும் பொழுது தேவன் நம்மளை என்ன செய்வாரா? அதிகமாக பலப்படுத்தி நிற்க வைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 16வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா 16:16. நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள். அல்லேலூயா. பாருங்க, யாவரும் பலவந்தமாக பிரவேசிக்கிறாங்க. சுகமாக ஒரு மனுஷனும் அதற்குள்ளாக என்ன செய்ய முடியாது? பிரவேசித்துக் கொள்ள முடியாது என்று இங்கு சொல்ல. அல்லேலூயா. இங்க பாருங்க, அழகா அதில் சொல்லி இருக்குது, நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது. அது முதல் தேவன் ராஜ்யம் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டு வருகிறது. யாவரும் பலவந்தமாய் அதிலே பிரவேசிக்கிறார்கள். அப்போ பாருங்க, பலவந்தமாக தான் அதை பிரவேசிக்கணுமா? சுகமாக இருந்து ஜெபித்து விட்டு அந்த ராஜ்யத்துக்குள்ள தான் பிரவேசிக்க முடியாது. அல்லேலூயா. அவரை நாம் செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா. அதான் சொல்லியிருக்கிறாரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? போராட்டம் உண்டு. அல்லேலூயா. நான் ஜெயித்தேன். அல்லேலூயா. ஆண்டவர் ஜெயித்திருக்கிறாரு. ஆண்டவர் போராடி ஜெயித்திருக்கிறாரு. அல்லேலூயா. நாம் அதே மாதிரி என்ன செய்யணுமா? அவனை போராடி ஜெபிக்கணும். அவனை போராடி அவனை ஜெயிக்கணும். அல்லேலூயா.
சத்ரு எப்போதுமே தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்வானா வஞ்சிக்கும்படியாக தான் இருப்பான், வலைகளை விரித்து வைத்துதான் இருப்பான். அல்லேலூயா. பாருங்க, அநேக குருவிகளை பிடிக்கணும்னு சொன்னா என்ன செய்வாங்க, வலைகளை விரித்து அதுக்கு மேல என்ன செய்வாங்க, ஆசீர்வாதங்களை போட்டிருப்பாங்க, அதுக்கு மேல இருக்கும் அது சாப்பிடுகிற ஆகாரத்துக்கு மேல போட்டுருக்கு. இது அப்படியே அலைந்துட்டு வரும். இவ்வளவு நேரம் அலைந்து இருந்துமே ஒரு ஆகாரம் கிடைக்கல, பாருங்க நல்ல ஆகாரம் கிடைக்கிறது. அந்த பறவைகள் அதுல உட்காரும் இல்லையா, நல்லா திருப்தியா சாப்பிட்டுட்டு போலான்னு வந்து உட்காரும். ஆனா அந்த உட்காரம் அது கிடைக்க முடியாது, எழும்பி பறந்து போக முடியாது. காரணம் என்னது, அதனுடைய கால்கள் வலையில சிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யோவான்ல ஒரு வசனம், அந்த யோபுல ஒரு வசனம் உண்டு, நம்முடைய கால்கள் வலையிலே சிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வசனம் உண்டு. அப்ப நம்முடைய கால்களை பிசாசு என்ன செய்கிறானா, வலைகளிலே சிக்க வைக்கிறான். பாருங்க, பிசாசு நம்முடைய கால்களை வலையிலே சிக்க வைத்து நம்ம என்ன செய்கிறானா, நம்முடைய அங்கத்தின் பலத்தை அது பட்சிக்கும் என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய அங்கங்களின் பலம் அங்கே பட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதை வாசிப்போம். யோபு 18வது அதிகாரம் 7:18-7. அவன் தன் கால்களினால் வலையில் அகப்பட்டு வலை சிக்கலில் நடக்கிறான். கன்னி அவன் குதிகாலை பிடிக்கும், பரிகாரர் அவனை மேற்கொள்ளுவார்கள். அவனுக்காக சுருக்கு தரையிலும் அவனுக்காக கன்னி வழியிலும் வைக்கப்பட்டிருக்கிறது. சுற்றிலும் இருந்து உண்டாகும் பயங்கரங்களும் அவனை திடுக்கிட பண்ணி அவனை கால்களை திசை தெரியாமல் அலைய பண்ணும். அவன் பலனை பற்றி திண்டு போடும். அல்லேலூயா. பாருங்க, இப்படி பிசாசான என்ன செய்வானா, நம்மை அழிக்கும்படியாக 13 பாருங்க, அது அவன் அங்கத்தின் பலத்தை பட்சிக்கும், பயங்கரமான மரணமே அவன் ஆயுதங்களை, அவன் அவயங்களை பட்சிக்கும். பயங்கரமான ஆயுதங்கள் அவன் அவயங்களை பட்சிக்கும். அல்லேலூயா. பாருங்க, இன்றைக்கு குருவியை ஒரு வேட்டைக்காரன் வேட்டையாடுவதற்காக அந்த வலையை அப்படி விரித்து போட்டிருக்கிறது போல தேவனுடைய பிள்ளைகளை பட்சிக்கும்படியாக பிசாசு வலையை விரித்து போட்டிருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிறது, அந்த பிசாசானவன் என்ன செய்கிறானா, அந்த 7வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவன் பலனாய் நடந்த நடைகள் குறைந்து போகும். அப்ப நம்முடைய பலன், தேவன் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகம் குறையும் போது நினைக்கணும், நாம் பலையில் அகப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பலன் பழைய போது நம்ம ஆராதிக்க முடியலன்னு நினைக்கணும், நமக்கு விரோதமாக பிசாசு வலையை விரித்திருக்கிறார், அந்த வலைகளிலே நம்முடைய கால்கள் அணிக்கப்பட்டிருக்கிறது, மாட்டப்பட்டிருக்கிறது என்று அறியணும். அல்லேலூயா. அப்போ அந்த வலையிலிருந்து நாம் வெளியே வரணும்னு சொன்னா தேவனுடைய பலன் வேணும். அந்த வலைகளை சுட்டரிக்கிற ஒரு அபிஷேகம் நமக்குள்ள வேணும். அல்லேலூயா. அந்த வலைகளை என்ன செய்யணுமா, சுட்டெடுத்து போடுகிற அபிஷேகம், சுட்டெடுத்து போடுகிற ஒரு அந்த பல ஒரு சின்ன பிள்ளைங்கள நான் ஸ்கூல்ல படிக்கும் பொழுது ஒரு அழகான ஒரு கதை உண்டு. தமிழ் புக்கில் வரும், நினைக்கிறேன் தமிழ் புக்கில் வரும் ஒரு கதை உண்டு. அந்த பறவைகள் என்ன செய்யுமா, ஒரு வேடனுடைய வலையில போய் உட்கார்ந்து அழகா எல்லாம் சாப்பிட்டுட்டு இவங்களெல்லாம் பறக்க நிற்கும் போது என்ன செய்ய முடியாது, பறக்க முடியாது. அப்ப என்ன ஆகும், இந்த பறவைகள் எல்லாம் எல்லா பறவைகளும் ஆலோசனை போட்டு சொல்லுமா, நம்ம எல்லாரும் ஒருமித்து என்ன செய்யணும், பறக்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த வலைகள் என்ன செய்யுமா, இந்த பறவைகள் எல்லாம் ஒருமித்து பறக்கும் பொழுது வலையை கொண்டு நாங்க பறக்கிறோம். அல்லேலூயா. வேடன் பறக்கின்ற ஓடி ஓடி பார்ப்பான், வேடன் செய்ய மாட்டான், வேடனுடைய கண்ணுக்கு அது செய்யாது, வேடனுடைய கைக்கு கிடைக்கேன்னா இந்த பறவைகள் எல்லாம் உரிமித்து தன்னுடைய சட்டைகள் அடித்து அங்கே எழும்பும் பொழுது அந்த வலையோடு கொண்டாங்க போகும். அல்லேலூயா. அப்ப அந்த வலை என்ன செய்யுமா, ஒரு அது கதையாக இருக்கு பாருங்க, ஒரு எலி கூட்டில் போய் அந்த எலி என்ன செய்யுமா, அந்த வலைகளை கடித்து அறுத்து போடும். அப்ப அதுல இருந்து அந்த பறவைகள் என்ன செய்யப்படும், காப்பாற்றப்படும் என்று சொல்லி கதை உண்டு. அல்லேலூயா. பாருங்க, அது போல நமக்கு என்ன வேணும், ஒரு மனம் வேணும். அல்லேலூயா. ஒரு மனதோடு தேவனுடைய சமூகத்தில் நின்று இவனை மேற்கொள்ளணும். யாரை மேற்கொள்ளணும், பிசாசை மேற்கொள்ளணும். அல்லேலூயா. அப்படி பிசாசார பாருங்க, ஒவ்வொரு நாட்களிலையும் ஒவ்வொரு வீடுகளை சுற்றி சுற்றி வருவான். அந்த இரவு நேரங்கள், அந்த அந்தகார நேரங்களை வருவான். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒவ்வொரு நாட்கள்லையும் தேவனுடைய சமூகத்திலே உட்காருகிறோம்னு கேட்டா நம்ம பல விதமான காரியங்களை சொல்லுகிறோம். இல்ல, பலவீனமா இருக்கிறது, சோர்வா இருக்கிறது, அசதியா இருக்கிறது, பல காரியங்களை சொல்றோம். ஆனா பிசாசுக்கு சோர்வு வருகிறது இல்ல, அசதி வருகிறது இல்ல,
இல்லை, ஒன்று வருகிறது இல்லை. அல்லேலூயா. ஒரு நாள் கூட செய்ய மாட்டான், தன்னோட டைமிங்கை மிஸ் பண்ண மாட்டான். அல்லேலூயா. ஏன்னு சொன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் கொஞ்சம் நேரம் தான் கொடுக்கப்பட்டிருக்குது இல்ல, அந்த அந்தகார நேரம், அந்த 12 மணிலிருந்து அந்த கொஞ்சம் நேரமா இருக்கிறபடினாலே அந்த நேரத்தை அழகா செலவு பண்ணுகிறாங்க. அல்லேலூயா. நமக்கு நிறைய நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனால அந்த நிறைய நேரத்தை செய்கிறோம். சரி, கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்க்கலாம் அப்படின்னு நம்மளோட நேரத்தை நாம் மாற்றி விடுகிறதுனால என்ன செய்யப்படுகிறது, நாம் அந்த வலைக்குள்ளாக சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப அந்த வலையிலிருந்து பாருங்க, அழகா சொல்லி 13வது வசனம் அழகா சொல்லி இருக்குது, அந்த வலையில சிக்கப்பட்டவன் என்ன செய்கிறானா, அது அவன் அங்கத்தின் பலத்தை பட்சிக்கும். நமக்கு கிடைத்திருக்கிற அபிஷேகத்தை நிச்சயமா அது இழக்க பண்ணும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அது நம்முடைய அவயங்களையும் பட்சிக்கும். அல்லேலூயா. அது நம்ம என்ன செய்யுமா, அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க, 14வது வசனங்க, அவன் நம்பிக்கை அவன் கூடாரத்திலிருந்து வேரோடு பிடுங்கப்படும், அது அவனை பயங்கர ராஜாவிடத்தில் துரத்தும் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க அடுத்தது 16வது வசனம் பாருங்க, கீழே இருக்கிறவன் வேர்கள் அழிந்து போகும், மேலே இருக்கிறவன் கிளை பட்டு போகும். பாருங்க எந்த அளவுக்கு விசுவாச ஒரு மனுஷனை இது பண்றான் பாருங்க. கீழே இருக்கிற அவன் வேர்கள் அழிந்து போகும். நமக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகம் அழிக்கப்பட்டு போனால் நம்முடைய வேர் தேவனுக்குள்ள என்ன செய்யணுமா, பற்றக்கூடாதபடிக்கு. அல்லேலூயா. பாருங்க வேதத்தில் சொல்லப்படுகிறது, திராட்சை செடி என்ன செய்யுமா, தானாக என்ன செய்யாதான், பலன் கொடுக்காதான். அது என்ன செய்யுமா, அது ஒரு மரத்தை நம்பி இருக்கிறது இல்ல, அது அந்த மரத்தை அதை படர்ந்து அதுல போறாதான் அது என்ன செய்யுமா, பலன் கொடுக்கும். அப்ப அதே மாதிரி நாம தானா கனி கொடுக்க முடியாது, நமக்குள்ள தேவன் இருக்கணும், நாம் தேவனுக்குள்ளாக என்ன செய்யணும், வேர்கொள்ளணும். அது நாம் தேவனுக்குள்ள வேர்கொண்டா மட்டும்தான் என்ன செய்ய முடியுமா, சத்துருவை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. நம்முடைய பலத்தினாலும் ஜெயிக்க முடியாது, நம்முடைய ஞானத்தினாலும் ஜெயிக்க முடியாது. தெய்வீக ஞானம் நமக்குள்ள இருக்கணும், தெய்வீக பலன் நமக்கு இருக்கணும். அவருடைய சர்வாயுத வர்க்கம் நமக்கு மிகவும் தேவையாயிருக்கிறது என்று நாம் பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் அது 4 வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:4 உங்களுடைய விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதும் இருந்த ரகசியமான தெய்வ ஞானத்தையே பேசுகிறோம். எப்படி? அல்லேலூயா. ரகசியமான தெய்வ ஞானம். அல்லேலூயா. அப்ப தெய்வ ஞானத்திலையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்? ரகசியமான தெய்வ ஞானம். அல்லேலூயா. எல்லாரும் தேவன் ஆராதிக்கிறாங்க, ஆனா தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்கிறதுக்கும் உலக மனுஷன் ஆராதிக்கிறது உண்டு, வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. அப்போ சொல்லுவாங்க, நான் ஆண்டவர் தான் ஆராதிக்கிறேன், நீ ஆண்டவர் தான் ஆராதிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல. அப்போ நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கும் உலக மனுஷன் ஆராதிக்கிறதுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்ன உண்டு? வித்தியாசம் உண்டு. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் போய் ஆராதிக்கணுமா? தேவனுடைய ரகசியங்களை அறிந்து கொள்ளுகிற அளவுக்கு தேவனை ஆராதிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பாருங்க, உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தினால் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு. நம்முடைய ஞானம் வந்து தேவனுடைய பலத்தில் நிற்கணும், தேவன் நமக்கு தந்திருக்கிற பலத்துக்குள்ளாக நிற்கணும். அல்லேலூயா. மனுஷனுடைய ஞானத்துல தேவனுடைய பலன் நிற்காது. அல்லேலூயா. இப்படி மனுஷனுடைய ஞானத்துல தேவனுடைய பலன் நிற்காது. அல்லேலூயா. மனுஷனுடைய ஞானம் வேற, தேவனுடைய ஞானம் வேற இருக்கிறது. அல்லேலூயா. அதான் இங்க சொல்லப்படுகிறது, உங்கள் பேச்சு என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனிப்புள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தும் தேர்ந்தவர்களுக்குள்ளே ஞானத்தை பிரசங்கிக்கிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து பொருளாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே. அல்லேலூயா. அப்போ அநேக ஞானங்கள் இங்க இருக்கிறது. என்ன ஞானம் இருக்கிறது?
6ஆம் வசனத்தை முழுமையாக பாருங்க. அப்படி இருந்தும் தேர்ந்தவர்களுக்குள்ள ஞானத்தை பேசுகிறோம், இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல. என்ன ஞானம்? இப்பிரபஞ்சம் என்னது? பிசாசுடைய ஞானத்தில் அல்ல. அடுத்து சொல்லப்படுது அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்திலும் அல்ல. அல்லேலூயா. அப்ப உலக ஞானத்துக்குள்ள நம்ம நிக்க கூடாது, மனுஷ ஞானத்துக்குள்ள நிக்க கூடாது, பிசாசு ஆலோசனைகளை நிக்க கூடாது, நிக்க கூடாது. நம்ம தெய்வீக ஞானம், தெய்வீக கிருபைக்குள்ளே நிற்க வேண்டும் என்று இங்கு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. உலக தோற்றத்திற்காகவே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான ஞானம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யாருக்கு ஆவிக்குரிய கண் இருக்கிறதோ, யாருக்குள்ளாக தேவனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த அவங்களுக்கு தான் இது வெளிப்படுத்தப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அதான் பைபிள்ல பார்க்கும் பொழுது ஒரு மந்திரி ரதத்துக்கு போயிட்டு இருப்பான், வேதத்தை படித்துட்டே போவான், அவனுக்கு ஒண்ணுமே புரியாது. அல்லேலூயா. அப்போ அதை புரிய வைப்பதற்காக அங்க ஒரு வருகிறான், ஒரு பேர் என்னது, பிலிப்பு வருகிறார். அல்லேலூயா. பிலிப்புவை ஆவியானவர் சொல்லுகிறது, அந்த ரத்தத்தோடு போய் சேரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிலிப்புவுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டவன், அவன் தெய்வீக ஞானம், தெய்வீக ரகசியங்களை அறிந்திருந்தவன். அல்லேலூயா. அவன் என்ன செய்யறான்னா, அந்த ரதத்தோடு சேர்ந்து அந்த ரதத்தில் உட்கார்ந்து பேசி கேட்கிறான், எதை படித்துக் கொண்டிருக்கிறீர், அது உங்களுக்கு புரிகிறதா என கேட்கும் பொழுது, ஒருவர் எனக்கு அதை விளக்கி தராமல் எனக்கு அது புரியும் அப்படின்னு கேட்கிறான். அல்லேலூயா. அப்பொழுது அவர் அதை விளக்கி கொடுக்கிறார். அல்லேலூயா. கேட்கிறேன் பாருங்க, நான் என்னதான் படித்தாலும் அதை எனக்கு விளக்கி தராத பட்சத்தை எனக்கு நிச்சயாது புரிகிறது இல்லை அப்படின்னு அவன் சொல்றான். அல்லேலூயா. மறுமுறை படிக்கிறான், நல்லா படிக்கிறான், ஆனா அது புரிகிறது அவனுக்கு. அது ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிறது மனுஷ ஞானம், பிலிப்புக்குள்ள இருக்கிறது என்ன ஞானம்? தெய்வீக ஞானமா இருந்தபடினால, அது மறைக்கப்பட்ட ஞானமா இருந்தபடினால அந்த பிலிப்பு அவனுக்கு அது உபதேசத்தை பண்ணும் பொழுது அவன் அந்த இடத்துல அந்த ரதத்தை விட்டு இறங்கி போதுமாகவே அந்த இடத்துல அவன் ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுகிற அளவுக்கு இவனுக்குள்ள தெய்வீக ஞானம் இருந்துச்சு. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற ஞானம் அல்ல, தெய்வீக ஞானத்தை கேட்கணும். அப்பதான் படிகள்ல ஒவ்வொரு ஸ்டெப்புகள்ல என்ன செய்ய முடியும், வளர முடியும். ஒரு ஸ்டெப்ல இருக்கக்கூடாது, ஸ்டெப் வளரணும்னா ஆண்டு சமூகத்துல உட்கார்ந்து இருக்கணும். நாம் நேற்றைக்கு பார்த்தது போல என்ன செய்யணும், தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கணும், பொறுமையா இருக்கணும். தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து தான் பெற்றுக்கொள்ளணும். தேவனுடைய சமூகத்துல பொறுமையா இருந்து என்ன செய்யணும், பெற்றுக்கொள்கிறது போல நாம் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரிடத்துல நாம் கேட்கிற வசனங்களை கவனமாக ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. இதை கேட்கிறதுனால நமக்குள்ளாக ஒரு நற்புத்தி வெளிப்படுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நற்புத்தி தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இன்னும் வாசிப்போம், 1 தெசலோனிக்க 1ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்க 1ஆம் அதிகாரம், அதன் 5-6 வாசிங்க. 1 தெசலோனிக்க 1 பரிசுத்த ஆவியோடும் நாங்கள் உங்களுக்குள்ள இருந்தபோது உங்கள் நிமித்தம் ஏற்பட்டவர்களாக இருந்தோம் என்று, எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரை பின்பற்றுவர்களாகி, இங்க சொல்லப்படுகிறது போதும், சொல்லப்படுவாங்க அந்த 6ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு. அல்லேலூயா. நமக்குள்ள என்னதான் உபத்திரவம் பிரச்சனை இருந்தாலும் நம்ம பரிசுத்த ஆவியில் எப்படி இருக்கணுமா, எப்படி இருக்கணுமா, சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. என்னதான் பிரச்சனை நமக்குள்ள இருந்தாலும் பரிசுத்த ஆவியிலே, பரிசுத்த ஆவியின் சந்தோஷம், பரிசுத்த ஆவியின் பலன். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள சந்தோஷம் இருந்தால் அங்க பலன் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. துக்கம் இருந்து அங்க என்ன இருக்காது, பலன் இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுகிறது, நீ சோர்ந்து போனால் உன் பலன் குன்றி போனது. அல்லேலூயா. அப்ப நம்ம சந்தோஷம் இருந்தாதான் அங்க தெய்வனுடைய பலத்தை அங்க வெளிப்படுத்த முடியும். அல்லேலூயா. அது இங்க சொல்லப்படுகிறது, நமக்குள்ள உபத்திரம் இருக்கு, 1000 பிரச்சனைகள் இருக்கும், 1000 காரியங்கள் இருக்கும், 1000 பலவீனங்கள் இருக்கும், 1000 இருந்தாலும் நமக்குள்ள
ஆண்டவர் இருக்கிறார் என்பதை எது வெளிப்படுத்துகிறது? உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளை சந்தோஷமாக நிற்க வைக்கிறது. அதுதான் தேவனுடைய பலனாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க மேல வசனத்தை 5 வசனத்தை பாருங்க. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோட மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. எப்படி எல்லாம் வந்ததா? வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடு வந்தது. அல்லேலூயா. அது வெறும் வசனமாக மாத்திரம் வரல. அது எப்படி எல்லாம் வந்திருக்கிறதா? வல்லமையா வந்திருக்குது, பரிசுத்த ஆவியா வந்திருக்குது, முழு நிச்சயமா வந்திருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இதை பிடித்துக் கொள்ளணும். ஒருவர் வச்சுக்கூடாது, அதை இழந்து போக கூடாது. அதை பிடித்துக் கொண்டுங்க பார்க்கிறோம். நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்த போது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களா இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. அப்ப நம்ம அறியணும் ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறார் என்று அறியணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்திருக்க நம்ம அறியணும். அல்லேலூயா. நம்ம அடிக்கடி சோர்ந்து போறோம்னு சொன்னா நம்ம சோர்ந்து போக நமக்குள்ள இருக்கிற பலன் குண்டப்பட்டு கொண்டே இருக்கும், குண்டி போய் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற பலத்தை குண்டி போக பண்ண விடக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவரை அசட்டை பண்ணக்கூடாது. நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் செய்யணும், அவர் பலப்படுத்தப்படணும், அவர் பலப்படுத்தப்படணும், அவர் நம்ம நிற்க வைக்கப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த விதத்திலையும் எந்த இடத்துலையும் நான் பத்தறி போக கூடாது. பத்தறி போகிறவர்களுக்கு என்ன செய்ய முடியாது, நிற்க முடியாது. பாருங்க, இயேசு ஒரு படகுல அழகா தூங்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துல அந்த சிஸ்டர் சொல்லுவாங்க, நாங்கள் மடிந்து போகிறோம். அந்த அளவுக்கு அவங்க பதறாங்க. ஒரு ஆண்டு கேட்கிறாரு, அற்ப விசுவாசிகளே, பத்தறி போகிற எப்படிப்பட்டவனா? அற்ப விசுவாசியா இருக்கிறான். அல்லேலூயா. பதறி போக கூடாது, அந்த இடத்துல நிக்கணும். எங்களுக்குள்ள தேவன் என்ன செய்கிறார்? இருக்கிறாரு. இந்த படகுல தேவன் இருக்கிறபடியினாலே அந்த படகு வரும்போதும் கவிழ்ந்து போகாது, மூழ்கி போகாது. எப்படிப்பட்ட காற்றடித்தாலும் இந்த படகுல யார் இருக்கிறது? நான் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. என்னை வழி நடத்துகிற தேவன் இருக்கிறார், என்னை காத்து நடத்தி கொண்டிருக்கிற தேவன் இருக்கிறார். அந்த தேவன் இருக்கிறபடினாலே இந்த படகு செய்யாது, கவிழ்வதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. ஒரு இதுவரைக்கும் அவங்க பிடிச்சு நிற்கிறாங்க. மேலும் மேலும் காற்றடிக்கிறதுனால இவங்க என்ன செய்யறாங்க? அந்த இடத்துல நிலைத்தவறி போறாங்க. அல்லேலூயா. நம்மளும் அப்படிதான் சில இடங்கள் என்ன செய்வோம், கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சு நிற்போம்ல, அதுக்கு மேல பிடிச்சு நிற்கிறத உடனே நம்ம பதறி போவோம். அல்லேலூயா. ஓ, தேவன் பெரியவரா, தேவனுடைய பலம் பெருசா, பிசாசுடைய பலம் பெருசா இருக்கிற அந்த ஒரு அவிசுவாசம் நமக்குள்ள கடந்து விடும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அவிசுவாசம் வந்தாலே நாம் என்ன செய்வோம்? அந்த இடத்துல விழுந்து போகதான சூழ்நிலை. அல்லேலூயா. எந்த இடத்துலயும் நாம் விழுந்து சோர்ந்து போக கூடாது. எந்த இடத்துலயும் என்ன செய்யக்கூடாது? அவிசுவாசம் கொள்ளக்கூடாது. நான் தேவன் ஆராதிக்கிறேன், தேவன் எனக்குள்ள இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் அவரை பலத்தை எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி முழு நிச்சயத்தோடு அவர் விசுவாசிகள், முழு நிச்சயத்தோடு அவருடைய பலத்தோடு இருக்கணும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பலன் தான் ஒரு மனுஷனை நிற்க வைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம ஆராதிக்கிறோம், போராடி ஆராதிக்கிறோம். நாம் என்ன செய்கிறோம்? அப்படி நாம என்ன செய்யல, எல்லாரும் போராடி ஜெபிக்கிறது இல்லை. அல்லேலூயா. நான் போராடி ஜெயிச்சேன்னா பிசாசு ஜெயிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எங்க இருக்கிறோம்? உலகத்தில் இருக்கிறபடினாலே உலக விஷயம் நம்மை வஞ்சிப்பதற்காக பல சூழ்நிலைகளை கொண்டு வருவோம். அல்லேலூயா. அந்த சூழ்நிலைகளை எல்லாம் நம்ம செய்யணுமா? ஜெயிக்கணும். அல்லேலூயா. ஆராதனை என்கிறது ஒரு பலத்தை பெற்றுக் கொள்கிறதான நேரமாகும். அல்லேலூயா. தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்ள நேரம், நம்முடைய அபிஷேகத்தை புதுப்பிக்கிற நேரம். அல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகத்தை புதுப்பிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எக்ஸாம்பிள் சொல்ல போன காலையில் எழும்பி ஒரு கிளாஸ் பால் குடிக்கிறதுக்கு சமமான காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. பால் குடிச்சு பாருங்க, கால் தெளிச்சு அதை 10-12 மணி வரைக்கும் ஒரு பசிக்க வச்சு இதெல்லாம் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு ஒரு பால். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரிதான் இந்த ஆராதனை என்கிறது நமக்கு ஆவிக்கிற பலத்தை தருகிறதா இருக்கிறது. மாம்ச பலத்தை அல்ல, ஆவிக்கிற பலம். ஆவிக்கிற பலம் வரும் பொழுது மாம்ச பலம் ஆட்டோமேட்டிக்கலா வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆவியில பலன் கொள்ளும் பொழுது மாம்சத்திலே என்ன உண்டாகும்? பலன் உண்டாகும். பாருங்க, அந்த உபவாசம் 40 நாள் இருக்கிறாங்க, 2-3 நாள் ஒரு மாதிரி இருக்கும்ல, அடுத்த கிடைக்கும் உடம்புல இனி புசிக்கலன்னு பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு பலம் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. அப்ப எங்கெல்லாம் பலம் உண்டாகிறது? ஆவியில பலம் உண்டாகிறது, மாம்சத்தில் ஒரு பலம் உண்டாகிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் அது ஆவியில மட்டும் பலப்பட்டு ஆவி அப்படி அழிந்து போட்டு ஆவி அந்த சரீரத்தை அவர் விடுகிறவர் அல்ல, சரீரத்தை சேர்த்து பலப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம் தேவனுக்குள்ளாக நின்று ஆவியிலே பலப்பட்டு மாம்சத்திலே பலப்பட்டு என்ன செய்யணுமா? நாம் தேவனுக்குள்ளாக பலப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அப்ப தேவனுக்குள்ள நாம் பலப்படுத்த
பலப்படுத்தப்பட வேதம் சொல்கிறது போல அந்த பரலோக ராஜ்யத்துக்கு மனுஷன் போகணும்னு சொன்னா பலவந்தம் பண்ணி தான் கடந்து போகணும். அல்லேலூயா. இவனை மேற்கொண்டு தேவ பலத்துலதான் அது சொல்லப்படுகிறது. யோவான் ஸ்தாபகன் காலம் முதல் பரலோக ராஜ்யம் என்ன செய்யப்படுகிறது? பலவந்தம் பண்ணப்படுகிறது. அப்போ இந்த உலகத்துல தேவன் பலத்துல எழும்பிதான் என்ன செய்யணுமா? அந்த நேரம் சொன்னது போல அந்த பறவைகள் எல்லாம் அந்த வலையோடு தூக்கி கொண்டு பறந்து போச்சுலாம். அல்லேலூயா. அதே மாதிரி என்ன செய்யணுமா? இவனுடைய இருப்பிடத்துல தூக்கி அழிக்க யாருடைய இருப்பிடத்தை? அல்லேலூயா. அப்போ அந்த வீடுடைய வலை போச்சு என்ன வச்சு அது வரைக்கும் அந்த வலையை வச்சு என்ன பண்ணாய்? அநேக குருவிகளை பிடித்துக் கொண்டே இருந்தாங்களா? அல்லேலூயா. ஆனா அன்றைக்கு அந்த வலையெல்லாம் என்ன பண்ணிச்சு? எல்லாம் போச்சு. அல்லேலூயா. இனி அதே போல ஒரு வலையை அடிக்கணும் வாங்க. அல்லேலூயா. வேதத்தை பார்க்கும் பொழுது மோசே தேவனுடைய சமுதிர பார்வோன் சமுதிரம் நிற்கிறான். அல்லேலூயா. மோசே கையில ஒரு கோல் இருக்கிறது. மந்திரவாதிகள் கையில என்ன இருக்கிறது? கோல் இருக்கிறது. அல்லேலூயா. மந்திரவாதிகள் கோல்களை யாருடைய கோல் விழுங்கிறது? மோசையோட கோல் விழுங்கி போட்டுச்சு. அல்லேலூயா. மோசைக்கு ஆண்டு கொடுத்திருந்த கோல் ஃப்ரீயா கொடுத்த கோல். அல்லேலூயா. மந்திரவாதிகள் பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் கொடுத்து வாங்குற கோலா. அல்லேலூயா. எல்லா கோலும் எங்க இருக்கு? பல லட்சங்கள் கொடுத்து வாங்குற கோலும் எங்க இருக்கு? மோசைக்கு கையில் இருக்குது. அல்லேலூயா. அங்க கோலெல்லாம் அழிக்கப்பட்டு போச்சு. அல்லேலூயா. அதே மாதிரி பிசாசு அவன் தின்னு பெருத்து கிடக்குறான். அவனுடைய அவனுடைய இருப்பிடத்தை எல்லாம் செய்யணும் அழிக்கணும். அல்லேலூயா. அவனை மேற்கொண்டுதான் எழும்பணும். அல்லேலூயா. அவனை நசிக்குதான் எழும்பணும். அவனோட தலையை நசிக்குதான் நம்ம எழும்பணும். அல்லேலூயா. அவனை நசிக்காத பட்சத்துல அவன் நம்மளை பிடித்துக் கொண்டே இருப்பான். நம்மளை பின்தொடர்ந்து கொண்டே சொன்னது போல நம்முடைய அந்த வலைகள்ல நம்முடைய கால்களை அகப்பட பண்ணி நம்முடைய சரீரத்தின் பலத்தை அது பட்சித்துக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நம்முடைய அங்கங்களின் பலத்தை அது பட்சித்துக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அடுத்து கீழே சொல்லப்படுகிறது பயங்கரமான மரணங்கள் அவங்களுக்கு நிச்சயமா சம்பவிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அது அவங்களுக்கு பயங்கரமான மரணங்கள் உண்டாகும். வேதம் சொல்கிறது நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக விளங்கினவர். அல்லேலூயா. எப்படி விளங்கினாரா? ஜெயமாக. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக விளங்குறது போல பிசாசு நமக்கு வைத்திருக்கிற அந்த மரண கண்ணிகள் எல்லாம் நினைக்கணும், தகர்த்து போடணும். அல்லேலூயா. கண்ணி தெரித்தது நான் தப்பணும். அல்லேலூயா. அப்ப கண்ணி தெரிக்கணும், நாம் நினைக்கணும். கண்ணி தெரித்தாலும் தப்பு, கண்ணி தெரிக்கல நினைக்க மாட்டோம். கண்ணிக்குள்ளதான் இருக்கும். அல்லேலூயா. அந்த கண்ணி நம்முடைய அவயங்களை பட்சித்துக் கொண்டே இருக்கும். அந்த கண்ணி நம்முடைய சரீரத்தை பட்சித்துக் கொண்டே இருக்கும். நம்ம ஆவிக்கிற ஜீவங்களை பட்சித்துக் கொண்டே இருக்கும். அந்த கண்ணி நம்மை ஆராதிக்க விடாது, நம்மளை நிச்சயம் அது இறுக்கி பிடித்துக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதிலிருந்து நான் தப்புவிக்கப்பட்டபடியாக, அதிலிருந்து நான் எழும்படியாக தேவனுடைய சமூகத்தை நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்படியே நம்மளங்கால் படி போடுவோம். ஒரு 5 நிமிஷம் எல்லாம் அப்படியே ஷோ பண்ணுவோம். தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நாங்கள் கேட்ட அந்த வசனத்தின்படியாக எங்களுடைய அங்கங்களை பட்சித்துக் கொண்டிருக்கிற பிசாசின் வலைகள் இன்றைக்கு கிழிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. எங்களுடைய பலத்தை பட்சித்துக் கொண்டிருக்கிறதான பிசாசுடைய அவகாசங்கள், பிசாசுடைய வல்லமைகள் இன்றைக்கு பட்சிக்கப்படணும் ஆண்டவரே. தேவனுடைய கரங்களை ஒப்பு கொடுங்க. எங்களோட போராடுகிற ஆவிகளை நாங்கள் தேடி காணாதபடிக்கு அவைகளை மேற்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. எல்லாரும் ஒப்பு கொடு. இயேசுவின் நாமத்தால எங்களுடைய அவயங்களை பட்சிக்கிற ஆவிகள் இன்றைக்கு உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. பிசாசுடைய வலைகள் இன்றைக்கு சுட்டரிக்கப்படட்டும் ஆண்டவரே. அவருடைய வல்லமைகள் தகர்க்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களை எப்படியாவது மேற்கொள்ள வேண்டும், எப்படியாவது கரக்கத்துக்குள் எடுக்க வேண்டும் என்று போராடி இருக்கிற எல்லா பிசாசுடைய வல்லமைகள், எல்லா பிசாசுடைய கிரியைகள் இன்றைக்கு அழிக்கப்படுவதாக தேவ வல்லமை இறங்கட்டும் என்று சொல்லுங்க. ஆண்டவரே என்னுடைய அவயங்களை பட்சித்துக் கொண்டிருக்கிற பிசாசுகளை நான் மேற்கொள்கிற வல்லமை எனக்கு தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவன் மறைவாக வைத்திருக்கிற வலைகள் இன்றைக்கு கிழிக்கப்படுவதாக, மறைவாக வைத்திருக்கிற அவருடைய வலைகள் இன்றைக்கு எரிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய கால்களை அகப்படப்படும்படியாக அவன் வைத்திருக்கிற மறைவான கண்ணிகள் இன்றைக்கு கிழிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நம்முடைய கிருபை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. தேவ பிரசன்னம் எங்களுக்கு இறங்கட்டும் ஆண்டவரே. தேவ கிருபை வெளிப்படட்டும் ஆண்டவரே. பிசாசுடைய மறைவான வல்லமைகள் தகர்க்கப்பட்டு போவதாக, பிசாசுடைய மறைவான வல்லமைகள் தகர்க்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தாலே அவனுடைய வலைகள் கிழிக்கப்பட்டு போவதாக. இயேசுவின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. எங்கள் ஆவியை பலப்படுத்துங்க
பலப்படுத்தும் ஆண்டவரே. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். இன்னைக்கு பலவந்தம் பண்ணப்படுகிற நேரம் ஆண்டவரே, பலவந்தம் பண்ண வேண்டிய நேரங்கள் ஆண்டவரே. நாங்கள் பலவந்தம் பண்ணி அவரை மேற்கொள்ளட்டும், பலவந்தம் பண்ணி அவரை நிர்மலமாக்கட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தோடு போராடுகிற தேசாதிபதிகளை நாங்கள் பலவந்தம் பண்ணி மேற்கொள்ளட்டும் ஆண்டவரே. குடும்பங்களை போராடி இருக்கிற ஆவிகளை நாங்கள் பலவந்தம் பண்ணி அவரை மேற்கொள்ளட்டும் ஆண்டவரே. கிருபைகளுக்கு தாருங்க அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ரிபாலவா ரிகாலவா ஜோமன்னக வாய்களை திறந்து ஆண்டவரே உம்முடைய கிருபையை தாரும் ஆண்டவரே. என்னை பலத்தால் இடைக்கட்டுங்க ஆண்டவரே. தேவனுக்கு தந்திருக்கிற பலன் ஆண்டவரே, பிசாசுடைய வல்லமைகள் அழித்து போட வேண்டும் ஆண்டவரே. பிசாசுடைய கிரியைகளை அழிக்க வேண்டும் ஆண்டவரே. தேவன் தந்திருக்கிற பலன் எனக்குள்ள வல்லமையாக வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவன் தந்திருக்கிற பலன் எனக்குள்ள அதிகாரம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. வாய்களை திறந்து உலகத்தில் இருப்பவரை விட எனக்குள் இருக்க தேவன் பெரியவர். உலகத்தில் இருப்பவரை விட நான் ஆராதிக்கிற பெரியவர். உலகத்தில் இருப்பவரை விட எனக்குள்ள இருந்து என்ன பலப்படுத்துகிறவர், எனக்கு உதவி செய்கிறவர் அவர் பெரியவர் ஆண்டவரே. அந்த பெரியவருடைய வல்லமை எனக்குள்ள இறங்கி வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மலைகளை கிழித்து போடுகிற அபிஷேகம் ஆண்டவரே. பிசாசுடைய ஆயுதங்களை உடைத்து போடுகிற அபிஷேகம் ஆண்டவரே. பிசாசுடைய ஆயுதங்களை சுட்டெடுத்து போடுகிற அபிஷேகம் ஆண்டவரே எனக்குள்ள வேண்டும் ஆண்டவரே. பிசாசின் ஆயுதங்களை தகர்த்து போடுகிற அபிஷேகம். ஓ ரிபாலவா ரிகாலவா. நேற்று மீண்டும் மாறாதவரே, நேற்று மீண்டும் மாறாதவரே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே உம்மால் எல்லாம் ஆகும் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. உம்மால் எல்லாம் ஆகும், உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கண்ணிகள் தெரிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுடைய ஜீவனை பட்சிக்கும்படியாக வைக்கப்பட்ட கண்ணிகள் தெரித்து போகட்டும். எங்களுடைய ஜீவனை பிடிக்கும்படியாக, எங்களுடைய ஜீவனை அழிக்கும்படியாக பிசாசு வைத்திருக்கிற அவருடைய கண்ணிகள் தெரிப்புண்டு போவதாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் நண்பனானீரே. என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துர்கமானீரே, என் நண்பரானீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கு நிறைவே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினே. மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினே. மண்ணான என்னையே உம் கண்கள் கண்டதே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன். உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். 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 உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன்.
சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதான பிள்ளைகளாகி எங்களை பலப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா குறைகளை மாற்றி, எல்லா குறைகளை மாற்றி, எல்லா கட்டுகளை மாற்றி, எல்லா பாவத்தை மாற்றி, எல்லா சாபத்தை மாற்றி ஆண்டவரே தேவனை பலத்தால் இடைகட்டும்படியாக, தேவனுடைய கிருபைகளை தரும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆளு தேசத்தை ஆளுகை செய்கிற தேசாதிபதி வலைகள் இன்றைக்கு கிழிக்கப்பட வேண்டும் ஆண்டவரே. தேசத்தை ஆளுகை செய்கிற தேசாதிபதி ஆயுதங்கள் இன்றைக்கு பிடுங்கப்படணும் ஆண்டவரே. மோசேயுடைய கோல் ஆண்டவரே, மந்திரவாதியுடைய கோல்களை விழுங்கப்பட்டது போல இன்றைக்கு ஆண்டவரே ஹல்லேலூயா தேவனுடைய கோல் ஆண்டவரே தேசத்திலே காணப்படும் விக்கிரகங்களை அழித்து போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்தை பட்சிக்கிற ஹல்லேலூயா ஆண்டவரே அவருடைய வல்லமைகள் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் விரிக்கப்பட்ட வலைகள் இன்றைக்கு அழிக்கப்படுவதாக. எங்கள் குடும்பத்தில் விரிக்கப்பட்ட வலைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. வல்லமை இறங்கட்டும், ஆவியான கிருபைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் கேட்டதான வசனங்கள் ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனப்படட்டும் ஆண்டவரே. பலவந்தம் பண்ணட்டும் ஆண்டவரே. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள் என்று சொல்லுகிற வசனத்தின்படியாக நாங்கள் பலவந்தம் பண்ணி அவனை மேற்கொள்ள, பலவந்தம் பண்ணி அவனை நிர்மூலமாக்க தேவனுடைய கிருபையை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவளுடைய சமூகத்தில் காணப்படுகிறதான பிள்ளைகளாக எங்களை இந்த கரைகளை நாங்கள் தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டு பாதுகாத்த தேவனுடைய கிருபை ஆண்டவரே இன்னும் எங்களை பாதுகாக்கட்டும். இம்மட்டு வழி நடத்த தேவனுடைய கிருபை ஆண்டவரே எங்களை வழி நடத்த இந்த கரத்தில் நாங்கள் தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாங்கள் கேட்ட வசனத்தின்படியாக தேவனுடைய சமூகத்தில் போராடி ஜெபிக்க பலவந்தம் பண்ண ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்களுடைய குதிகால்களை கட்டியிருக்கிற கட்டுகள் அறுக்கப்படணும், எங்கள் அவைகளை பட்சிக்கிற கட்டுகள் எனக்கு அவிழ்க்கப்படும்படியாக தேவனுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறட்டும் ஆண்டவரே. தேவனுடைய கிருபை எங்களுக்கு தாருங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக எங்களை மறைக்கும்படியாக அவனுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். புதிய கனமகிமை எல்லாவற்றையும் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வாக்களில் எங்களுக்கு பாதுகாத்தீங்க, இந்த வார்த்தை ஆசீர்வாதம் தாருங்க ஆண்டவரே. நாட்கள் நாங்கள் போகிற இடங்கள், வருகிற இடங்கள், வேலை செய்கிற இடங்கள் ஆண்டவரே இந்த கிருபை தாங்கட்டும் ஆண்டவரே. கல்வி நாட்களில் கடந்து வந்த இயற்கை சித்தத்துக்கெல்லாம் எங்களை தப்புவித்ததற்காக எங்களை பாதுகாத்து நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நீர் எங்களை இன்னும் தாங்கி இன்னும் எங்களை வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகிற வருகிற வழிகளில் தேவனுடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் விரோதமாக காணப்படுகிற சத்துடைய கன்னிகள், சத்துடைய வலைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போக ஆண்டு கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய சிந்தைகளை கட்டி போராடுகிற ஆவிகள் அழிக்கப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஆண்டு வருகாலங்களிலே ஆண்டு சபைகளுக்கு தூண்களாக, தேசத்துக்கு தூண்களாக மாற வேண்டிய பிள்ளைகள் பிசாசான குறிவைத்து தாக்கி கொண்டுகிற ஆண்டு காண்கிறீங்க ஆண்டவரே. பிள்ளைகள் அந்த வலைகளிலிருந்து விடுவிக்கப்பட ஆண்டு ஒரு கிருபை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டு வரும் காலத்தில் இந்த பிள்ளைகள் பெரிய ஒரு பொக்கிஷங்களாக மாற வேண்டும் ஆண்டவரே. தேசத்தை கலக்கலாக மாற வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கரத்தில் பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனுடைய கரம் பிள்ளைகளை தாங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் பிசாசின் வலைகள் விழுந்து போகாதபடி தேவன் பிள்ளைகளை கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீண்டுமாக உடைய கிருபைகளை தாங்க நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாட்கள் நடக்கிற ஜெபங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக மாற ஆண்டு கிருபை செய்கிறாங்க. எல்லா தடைகளும் மாறட்டும். தாழ்த்துக்கிறோம். துதி கனமகிமை எல்லாவற்றையும் மக்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரம் மறவாதே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.